மாணவர்களே, அங்கே நம்ம பார்க்கக்கூடிய கண்ணாடி குடுவையை வச்சு ஒரு வேடிக்கையான நிகழ்வு செய்து பார்க்கலாமா? அதற்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம் ஐயா. ஒரு கண்ணாடி தண்டை அந்த கண்ணாடி குடுவையின் அருகே கொண்டு வர்றோம். ஒரு மாற்றமும் நடக்கல. அதே கண்ணாடி தண்டை ஒரு பட்டு துணியால் பல தடவை நன்றாக தேய்த்து விட்டு அருகே கொண்டு வர்றோம். அங்கே என்ன நடக்குது பாத்தீங்களா? அங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த உலோகம் விரிவடையுது. வியப்பாக இருக்கிறதே ஐயா, இது எப்படி நடக்கிறது? தெரிந்து கொள்ளலாம் மாணவர்களே. அங்கே நம்ம பார்க்கக்கூடியது மின்னூட்டம் காட்டி அப்படி என்று பெயர். அந்த மின்னூட்டம் காட்டியில ஒரு கண்ணாடி குடுவை, கண்ணாடி குடுவையின் உள்ள ஒரு உலோகத்தண்டு, உலோகத்தண்டின் மேல ஒரு உலோக வட்டு, உலோகத்தண்டின் கீழே 2 தங்க இலைகள், இதெல்லாம் எடுத்திருக்கோம். நமக்கு நன்றாகவே தெரியும், எந்த ஒரு பொருளையுமே நேர் மின்னூட்டமும் எதிர் மின்னூட்டமும் சமமாக இருக்கும். நாம உலோகத்தண்டை பட்டு துணியால் தேய்க்கும் பொழுது உராய்வின் காரணமாக உலோகத்தண்டில் உள்ள சில எலக்ட்ரான்கள் பட்டு துணிக்கு இடம் மாறிடும். உலோகத்தண்டானது நேர்மின் சுமையுடைய ஒரு பொருளாக மாறிவிடுகிறது. இப்பொழுது அந்த நேர்மின் சுமையுடைய உலோகத்தண்டை உலோக வட்டின் அருகில் கொண்டு வரும்போது நேர்மின்னூட்டமும் எதிர்மின்னூட்டமும் சமமாக உடைய அந்த உலோக வட்டில் நேர்மின்னூட்டமானது விளக்கப்படுகிறது. விளக்கப்படும் நேர்மின்னூட்டமானது உலோகத்தண்டின் வழியாக அங்கே இருக்கக்கூடிய தங்க இலைக்கு கடத்தப்படுகிறது. 2 தங்க இலைகள் இருக்கு. 2 தங்க இலைகளுமே நேர் மின்னூட்டத்தை பெறுவதால் ஒத்த மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அந்த நேர் மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விளக்க 2 தங்க இலைகளும் விலகல் அடைகிறது. இப்பொழுது நாம் அந்த கண்ணாடி துண்டை எதிர் திசையில் கொண்டு வந்தோம் என்றால் நேர் மின்னூட்டங்கள் மறுபடியும் அதே உலோகத்தண்டின் வாயிலாக உலோக வட்டினை வந்து அடைகிறது. தங்க இலையானது மறுபடியும் தனது பழைய நிலையை அடைகிறது. இதுதான் ஒரு மின்னூட்டம் காட்டி செயல்படக்கூடிய விதம்.